ஒரு பக்கம் கரூர் ராமேஸ்வரப்பட்டி கிராமத்தில் ஒரு வீட்டு வாசல சென்னை போலீஸ் கையில் ஒரு சம்மன், வீட்டில் இருக்கிற வயசான அப்பா அம்மா கிட்ட கையொப்பம் வாங்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அதே மாலை தமிழ்நாட்டோட எல்லா ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஒரு அலர்ட் போகுது. இந்த ரெண்டு பேரும் தப்பிக்க கூடாது. யார் அந்த ரெண்டு பேர்? ஒன்னு முன்னாள் அமைச்சர், இன்னொருத்தர் அவரோட சொந்த தம்பி. நேற்று ஒரே நாள்ல சம்மனு, லுக் அவுட் நோட்டீஸ், கோர்ட்டு மனு மூணு விழுந்திருக்கு. அதே நேரம் சென்னையில் சிஎம் விஜய் பட்டு வேட்டி சட்டையோட தமிழ்நாட்டு மன்னவனே ஒரு ஆபீஸ் கூட நடந்து போறாரு. அங்க நடந்தது தமிழ்நாட்டு அரசியலோட அடுத்த அத்தியாயம். எல்லாத்தையும் உங்களுக்காக அப்படி சொல்றேன், அப்படியே உட்காந்து பாருங்க. உலகில் நீங்க எங்க இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்துல உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாம இந்த நிகழ்ச்சி உங்களை சேரும். தமிழ்நாட்டோட அரசியலை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ எல்லாரையும் சேர்ந்து அறியும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று இந்த எம்எல்ஏவோட பேரம் கதை எந்த ஸ்பீட்ல ஓடிச்சு தெரியுமா? காலையில் ஒரு ட்விஸ்ட், மதியம் ஒரு ட்விஸ்ட், சாயங்காலம் பெரிய டமால் ஒரு வெடி. முதல்ல காலை சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நேராக கரூர் போறாங்க. எங்க செந்தில் பாலாஜியோட சொந்த ஊர் ராமேஸ்வரப்பட்டி, அவரோட பூர்வீக வீடு. அங்க அவரோட பெற்றோர்கிட்ட ஒரு சம்மனை கொடுத்து கையொப்பமும் வாங்கிட்டு வராங்க. சம்மன்ல என்ன இருக்கு? செந்தில் பாலாஜி, அவரோட சகோதரர் அசோக் குமார், ரெண்டு பேரும் திங்கட்கிழமை ஜூலை 6 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகணும். 2 நாளா போலீஸ் தேடிட்டு இருந்த ஆளுங்க இப்போ அபிஷியலா கூப்பிட்டுருக்காங்க. சரி, சம்மன் கொடுத்தாச்சு, முடிஞ்சுதா? இல்ல. சாயங்காலம் அடுத்த வெடி, லுக் அவுட் நோட்டீஸ். ரெண்டு பேருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ்னா என்ன தெரியுமா உறவுகளே? விமான நிலையம், ரயில் நிலையம், எல்லா அதிகாரிகளுக்கும் அலர்ட் போயிடும். இவங்க எங்க எட்டி பார்த்தாலும் தலைமலையை தட்டி அங்கேயே கைது பண்ற அதிகாரம். அதாவது தமிழ்நாட்டோட எல்லா வாசல்லையும் இப்போ ஒரு கண்ணு இருக்கு. வெளிநாட்டுக்கு தப்பிக்கிற ரூட்டு லாக்கு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் வெளியிட்ட செய்தி அறிக்கையிலேயே ஒரு வரி இருக்கு. இந்த இருவரோட தூண்டுதலின் பேரில் தான் தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் நடந்தது. இது நான் சொல்றது இல்ல, ஸ்டார் நியூஸ் சொல்றது இல்ல, காவல்துறையோடைய அபிஷியல் ரிலீஸ். இதுவரை இந்த வழக்கில் 8 பேர் கைது. அதோட நேற்று இன்னொரு நகர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கைதான நரேஷ், ரமேஷ், கார்த்திக் 3 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு போலீஸ் சென்னை கோர்ட்ல மனு போட்டிருக்காங்க. அதாவது விசாரணை இப்போ மேல் மட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ டிஎம்கே பக்கம் திரும்புங்க. அவங்க சும்மா இருக்காங்களா? இல்ல. நேத்து ஆர்எஸ் பாரதி ஒரு டீமோட வில்சன் எம்பி வழக்கறிஞர்கள்லாம் நேரா ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டாங்க. அங்க அவங்க வச்ச குற்றச்சாட்டு பட்டியல் பயங்கர நீளம். தாவேகா தான் குதிரை பேரம் பண்ணுது, எங்க எம்எல்ஏக்கள் 50 கோடி ஆஃபர், மந்திரி பதவி ஆஃபர்னு ஒரு கதையை போட்டிருக்காங்க. இதை அதாவது சட்னின்னு சொன்னா இட்லியே நம்பாது அந்த கதை. இதெல்லாம் திமுக தரப்போட குற்றச்சாட்டுகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க வேடிக்கை என்னன்னா, எந்த கட்சியோட நிர்வாகி மேல போலீஸ் ரிலீஸ்ல தூண்டுதல் வார்த்தை விழுந்திருக்கோ அந்த கட்சி தான் ஆளுநர் கிட்ட போய் அவங்க தான் பேரம்னு சொல்லுது. இதுக்கு தாவேகா கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூரே அழகா பதில் சொல்லிட்டார். 50 நாளா குதிரை பேரம் பேசுறாங்க. உண்மையான குதிரை பேரம் என்னன்னா, பணத்தை கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது. அது நடந்திருக்கு. அதுக்கு எம்எல்ஏவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுதான் ரியல் ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது குதிரை பேரம். வார்த்தைக்கு வார்த்தை கணக்கு சரியா இருக்குல்ல? இருக்கும். இப்போ எல்லா கண்ணும் நாளை திங்கட்கிழமை மேலதான். ஜூலை 6 2 விஷயம் ஒரே நாள்ல செந்தில் பிளஸ் அசோக் ஆஜராக வேண்டிய டெட்லைன் அது. அதே நாள்ல அசோக்கோட முன்ஜாமீன் மனு விசாரணையும் இருக்கு. ஸோ ஆஜர் ஆவாங்களா, முன்ஜாமீன் கிடைக்குமா, இல்லை வேற ஏதாவது ட்விஸ்டா, நாளை காலை குரல்ல நான் சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து நேற்று மதியம் 3 மணிக்கு சிஎம் விஜய் சிஎம் ஆன பிறகு 2வது முறையா பணியூர் தலைமை அலுவலகத்துக்கு போறாப்ல. உள்ள என்ன நடந்துச்சு? தாவேகாவில் புதுசாக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 2 விஜயபாஸ்கர்கள், கரெக்டா? ஸோ அடுத்து பசுபதி எல்லாரையும் நேரில் சந்திச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். ஸோ அங்கே நடந்த ஒரு சின்ன விஷயம் பெரிய பேச்சா இருக்கு. வழக்கமாக கட்சி தலைவருக்கு தொண்டர்கள் தான் சால்வை போடுவாங்க. இங்க சிஎம் அவரே எடுத்து அவங்களுக்கு சால்வை அணிவிச்சிருக்காரு. ஸோ வெளியே வந்த முன்னாள் எம்பி பாலகங்கா சொன்னாரு, ரொம்ப எளிமையானவர், மிக குறைந்த வார்த்தை தான் பேசுகிறாரு. இதுதான் உறவுகளே வித்தியாசம். பதவி பெருசாகும் போது தலை குனிஞ்சிருக்கிறது. அடக்கி வாசிக்கணும், ஓகேவா? இல்லைனா இப்படி தான் நாடு விட்டு நாடு ஓடணும். அசிங்கம்.
அதே நாள் காலையில் அங்கே ஜாயினிங் மேலாவும் நடந்துச்சு. டி நகர் முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், நிலக்கோட்டை அன்பழகன், பாண்டியம்மாள்னு ஒரு லிஸ்ட்டு. ஸோ 3 முன்னாள் எம்பிக்கள், நடிகர் ரவி மரியா, தயாரிப்பாளர் பஷீர். ஸோ ரவி மரியா சொன்ன காரணம் ரொம்ப சுவாரஸ்யம். சாதி பார்த்து வேட்பாளர் நிற்க வைக்கல, மதம் பார்க்கல, பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கல. இந்த 3 புரட்சி தான் என்ன இங்கே இழுத்துச்சு. ஸோ பஷீர் ஒரு படி மேலே போய் இந்த ஆஃபீஸ் ஒரு மதங்களே இல்லாத கோயில்னு சொல்லிட்டார். நேராக ஓபிஎஸ்க்கு ஒரு அழைப்பும் விட்டார், நீங்களும் வந்துடுங்க ஐயா. ஸோ அரசியல் எப்பவும் அடுத்த அத்தியாயத்துக்கு விதை இப்படி தான் போடுவாங்க இல்லையா. அந்த மேலையில் அமைச்சர் ஆனந்த் சொன்ன ஒரு வரி கோட்டா எடுத்து ஃப்ரேம் பாட வேண்டிய ஒரு வரிங்க. அது சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினவங்க தான் இன்னைக்கு இந்த கட்சியில் அமைச்சர்களாக இருக்காங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாரு. இது யார் சொன்னா அப்படின்றலாம் முக்கியம் கிடையாது. அந்த வரி இருக்குது தெரியுமா, நிறைய பேருக்குல அப்படியே சட்டாசா செவிலில் அரைஞ்ச மாதிரி 4 சப்புன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தவர்களுக்கு அவர் கொடுத்த உறுதி, இனி நீங்கள் எங்கள் குடும்பம், கவலையே படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொன்னால் சேர்ந்தவங்களுக்கு மாநில பதவிகள் கிட்டத்தட்ட இறுதி ஆகிடுச்சான். ஸோ அறிவிப்பு எந்த நேரமும் வரலாம். ஸோ வந்ததும் யாருக்கு என்னன்னு இங்கேயே பிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அடுத்து நேற்று ஒரு தாவேகா தரப்பு பேட்டியில் ஒரு இன்சைட் ஸ்டோரி வெளியே வந்திருக்கு. ஆட்சி அமைச்ச அந்த நாளில் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. தலைவர் விஜய் அன்னைக்கு மறு தேர்தலை சந்திக்க 100% தயாராக இருந்தாராம். இன்னும் 1 மணி நேரம் தள்ளி போயிருந்தா தேர்தல் தான், புரியுதுங்களா. அதுதான் நிலைமையாக இருந்தது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவு சொன்ன பிறகு தான். அதோட இன்னொரு வரி, அவசரப்பட்டிருந்தா ஏடிஎம்கேவோட சேர்ந்து அன்னைக்கே ஆட்சி அமைச்சிருக்கலாம். அந்த காம்ப்ரமைஸை தலைவர் என்னைக்கும் செய்ய மாட்டார். ஸோ யோசிச்சு பாருங்க, 107 சீட்டு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு தேர்தலை சந்திக்க ரெடினா அது தன்னோட மக்கள் ஆதரவு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தானே. எவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை, எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். இதே பேட்டியில் இன்னும் 40-50 கோடி கொடுத்து முயற்சி நடக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. அது அவங்க தரப்போட வாக்குமூலம். ஆதாரம் வெளியே வரும்போது தான் அது தனியாக நம்ம பேசுவோம். நேற்று முந்தைய நாள் நம்ம லீடாக பார்த்தா அனிதாவோட கைது கதைக்கு அப்டேட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ல முடியாது, அனிதாவை சொல்ல பிடிச்சிருக்கு, அது அனிதா. ஸோ அவருக்கு நிபந்தனை ஜாமீன் 10,000 ரூபா பிணை, 10 நாள் தினமும் கோர்ட்டில் கப் சுப்புன்னு கையெழுத்து போட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. நேற்று ஜாமீன்தாரர்களோட ஆஜராகி வந்தார். இந்த கை கதை பிஜேபி தமிழிசை நேற்று வேற ஆங்கிளில் ஆதரிச்சாங்க. ஸோ நீதிமன்றமே இது ஒரு எம்எல்ஏ பேசுகிற பேச்சான்னு கேட்டிருக்கு. அசிங்கமாக எழுதுகிறவங்களுக்கு இது பாடம். தாவேகா அமைச்சர்கள் பக்கம் அனிதாவை யாரும் ராஜினாமா பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆதாரத்தோடு சொல்லுங்கள். அவர் தவம் கிடந்தாலும் தாவேகால சேர்த்துக்க மாட்டோம், காலில் விழுந்தால் கூட சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ கதை கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இனி அங்கே தான் அடுத்த சீனு. ஸோ அடுத்தபடியாக வைகை ஆறு பேச்சில் ஆரம்பித்த ஆளுநர் அரசு முதல் நேற்று இன்னும் சூடாச்சு. ஸோ அமைச்சர் நிர்மல்குமார் மதுரையிலேயே நின்று நேரடியாக சொல்லிட்டாரு, அதிகாரம் இல்லாமல் கவர்னர் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை, இந்த அரசு அனுமதிக்காது, அரசு அனுமதி இல்லாமல் எந்த அதிகாரியும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சர் வன்னியரசு ஒரு நக்கல் கேள்வி கேட்டாப்புல, காவிரி தண்ணி தராத கர்நாடகா பற்றி ஆளுநர் கேள்வி கேட்பாரா? ஆனால் ஆளுநர் அருளேகர் பின்வாங்கிற மூடில் இல்லைங்க. நேற்று மாலை ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் மக்கள் எந்த பிரச்சனைக்கும் ஆளுநர் மாளிகை நேரடியாக வரலாம், தேவைப்பட்டால் நானே சிஎம் கிட்ட சொல்லி தீர்வு காண்பேன். நடுவில் பிஜேபி நயினார் அவர்கள் ஆளுநர் சந்திச்சுட்டு ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருக்கு, நிர்மல்குமாருக்கு சட்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு அம்பு விட்டாப்புல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு பக்கம், நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒரு பக்கம், இந்த இருபரி இதோட முடியாது. இது ஒரு நீண்ட தொடர்கதைங்க, சீரியல் மாதிரி. ஓகேவா, பார்ப்போம். அடுத்தபடியாக வெள்ளை அறிக்கை அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்களா? இது யார் தெரியுமா கேட்குறா? நிதி அமைச்சர் மரியா வில்சன் நேற்று சொன்னது. ஓகேங்களா, கேளுங்க. அடுத்த ஊழல் ஒன்று ரெடியாக இருக்குது, ஆடிட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. மதுரையில் 1, கார்ப்பரேஷனில் 1, இந்து அறநிலையத்துறையில் 1, எல்லாம் வரிசையாக வரப்போகுது. 13 லட்சம் கோடி கடன் கணக்கை டிஎம்கே இன்னும் ஒத்துக்கலைன்னு சொன்னார். வெள்ளை அடிக்க ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. எந்த துறை, எந்த ஊழல், அந்த பக்கத்தில் இருக்க ஆள் யார் அப்படின்னு ஆடிட் முடிஞ்சால் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இங்கே முழுசாக நம்ம பிரித்து கண்டிப்பாக போட்டுற போகிறோம். வந்தவுடனே ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா செஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு சேகர் பாப்பா தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போவே சொல்லிடுறேன். ஓகேங்களா சார், சீக்கிரம் வெளியிடுங்க சார். இப்போது பிரேக்கிங்,
சத்தம் இல்லாத ஆனால் நம்ம வீட்டை நேரடியாக தொடுற 3 விஷயம். 1, தாய்மானவர் திட்டம் விரிவாக்கம் வர பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டட். அடுத்து வீடு தேடி வந்து ரேஷன் கொடுக்கிறது வயசு 70லேருந்து 60க்கு குறையுது. அதோட கைப்பெண்களும் புதுசாக சேர்க்கப்படுறாங்க. இப்போவே 21.7 லட்சம் பேர் பயன்பெறும் இந்த திட்டம். இது உங்கள் வீட்டில் ஒரு வயசான அம்மா, தனியாக இருக்கிற ஒரு அத்தை இருந்தால் ரேஷன் கார்டை க்யூவில் நிற்கிற கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் இருக்காது. பட்ஜெட் இந்த மாத இறுதியில் வரும். ஸோ 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை அறிவிப்பும் அதில் இருக்கலாம்னு எதிர்பார்ப்பு. 2வது விஷயம், கோவையில் நேற்று அதிகாலை 4 மணிக்கு 400 போலீஸ் ஒரே நேரத்தில் களத்தில். பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம்னு மாவட்டம் முழுக்க போதைப் பொருள் வேட்டை, கிலோ கணக்கில் கஞ்சா மெத்து பறிமுதல். ஸோ கல்லூரி விடுதிகள் பக்கம் ஸ்பெஷல் கண்ணு. 3வது, அமோனியா சோகத்துக்கு ஃபாலோ அப் பற்றி சொல்கிறேன் கேளுங்க. பெரியபாளையம் ஆலையில் மீதி இருந்த 2 டன் அமோனியா அகற்றலோடு முதல் கட்டம் நேத்தோட நிறைவாயிருக்கு. பாதுகாப்பு டேங்கர் லாரிக்கு வந்து மாற்றிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபரில் ஒரு லேசான கசிவு வந்தாலும் என்ன பாதிக்கும் நம்ம ஏற்கனவே தெரியும். ஆனால் எந்த அசம்பாவிதமும் அதில் இல்லை. இன்னைக்கு காலைல 8லேருந்து 9 மணிக்குள்ள பைப் லைனில் இருக்கிற மீதியும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி முழுசாக முடிச்சிருவாங்கன்னு கலெக்டர் வந்து கவிதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓனர் உட்பட 3 பேர் ஏற்கனவே ஜெயிலில் இருக்காங்க. இது முடிஞ்சதும் ஆலைக்கு சீலு. அதோட இதே மாதிரி அமோனியா யூஸ் பண்ணுற வேறு 8லேருந்து 10 ஆலைகளும் அரசு ஸ்பெஷல் டீம் போட்டு மானிட்டர் பண்ணுது. ஸோ 18 உயிர் போன பிறகாவது இந்த சிஸ்டம் வந்து கண் விழிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்தபடியாக சின்ன வரி பெரிய அர்த்தம். நிர்மல்குமார் கட்சி கூட்டத்தில் 3 தடவை ரிப்பீட் பண்ணி சொன்னது, தேர்தல் அறிவிப்பு எப்போ வேணும்னாலும் வரலாம், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுங்க. உள்ளாட்சி தேர்தல்னா உங்கள் ஊர் கவுன்சிலர், உங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஓகேங்களா? ஸோ அரசியல் இனி அசம்பிளியில் இல்லை, உங்கள் தெருவுக்கே வரப்போகுது. டேட் எப்போ வெளியாகுதோ ஃபஸ்ட் அப்டேட்டு நம்ம காலை குரலில் தான். அடுத்தபடியாக நம்மளுடைய தொடர்கதை நேரம். இன்னைக்கு ஒரு கிரைம் ஃபைல். ஜூலை 2 அன்னைக்கு நெல்லை வீரவநல்லூர் பக்கத்தில் ஒரு அப்பாவும் அவரோட 5 வயது குழந்தையும் நடு ரோட்டில் படுகொலையானாங்க. அப்பா காளிமுத்துவோட தலையை வெட்டி நெடுஞ்சாலையில் வச்சுட்டு போனாங்க. தப்பிச்சது 15 வயசு மூத்த மகன் மட்டும். அந்த பையனோட வாக்குமூலம் தான் இப்போ முழு கதையும் அவுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையோட வேர் எங்கே இருக்குது தெரியுமா? 2006 ஒரு தண்ணீர் பிடிக்கிற சண்டையில். நம்ப முடியுதா? உண்மை தான். 2 குடும்பத்துக்கும் பொண்ணுங்களுக்குள்ள ஆரம்பித்த அந்த சின்ன சண்டை 19 வருஷமாக 2 குடும்பங்களில் மாறி மாறி ரத்தம் வாங்கிக்கிட்டே இருந்திருக்கு. 2007 ஒரு கொலை, அப்புறம் பதிலுக்கு பதில்னு இந்த 2 உயிரையும் சேர்த்து மொத்தம் 9 கொலைங்க. ஒரு தண்ணி சண்டைக்கு ஒரு வாளி தண்ணி 9 உயிர். இதுதான் பழிவாங்கல் அரசியலோட உண்மையான விலை. இப்போ அடுத்த அப்டேட். இப்போ அப்டேட் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த கேஸோட அப்டேட். 9 தனிப்படை போட்டு இறங்கின போலீஸு சிசிடிவி, செல் டவரு, பைக் நம்பர் ட்ராக்கிங் வச்சு நேற்று 3 பேரை கைது பண்ணியிருக்கு. மகேந்திரன், குமார், முத்துச்செல்வன். எஃப்ஐஆரில் மொத்தம் 11 பேர். ஸோ மீதி பேரை நேற்று இரவுக்குள்ளேயே பிடிச்சிருவோம்னு எஸ்பி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா, முழு கைதுகள் ப்ளஸ் கோர்ட்டு ஆஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அப்டேட் வந்ததும் இந்த தொடர்கதையில் உங்களுக்கு நானே சொல்கிறேன் உறவுகளே. அடுத்து வரப்போகிற நாட்கள் எப்படின்றத நான் சொல்லிடுறேன், முக்கியமான விஷயங்கள்லாம் குயிக்காக. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் ப்ளஸ் அசோக் ஆஜர் டெட்லைன் ப்ளஸ் அசோக் முன்ஜாமீன் விசாரணை, இது 2 இருக்குது. இது ஜூலை 6. ஜூலை 7 ஏவாவேலு திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்ன விண்டோ ஆரம்பம். வருவாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு பட்ஜெட் 2500 மகளிர் தொகை ப்ளஸ் தாய்மானவர், அப்புறம் 60 வயசு விரிவாக்கம், ஓகேங்களா? அந்த எக்ஸ்பெக்டேஷன். எந்த நேரமும் தாவேகா மாநில பதவிகள் வந்து இப்போ அறிவிப்பு வரும். அது எந்த நேரமும் அது கரெக்டாக தெரில. அதோட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பு. இன்றைக்கி மாலை சரியாக 5 மணிக்கு நம்ம சேனலில் உறவுகளின் குரல். ஸோ அதில் பேசுகிறது நான் இல்லை, நீங்கள். திருவண்ணாமலை கோயில் வசூல், டாஸ்மார்க் கணக்கு, ஒரு அம்மாவோட மனசை தொடர கோரிக்கை, உங்கள் உறவுகள் அனுப்பின குரல்களும் அதுக்கு என் நேரடி பதில்களும் மாலை 5 மணிக்கு மறக்காதீங்க உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். ஸோ உறவுகளே, இன்னைக்கு சண்டே, ஹாப்பி சண்டே, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மறந்துடாதீங்க, 5 மணிக்கு உறவுகளின் குரலில் நான் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.